பாதுகாக்கிறது வந்து அது அவரோட நினைவுகள். நான் வந்து எனக்கு 32 வயசு இருக்கும்போதே எங்க அப்பா போயிட்டாரு. நான் வந்து ஒரு தொடர் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அப்பாவும் நானும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நெறைய டைம்ல வந்து ஒரு அப்பா, பொண்ணுன்னு சொல்லும்போது, நம்ம அவர் சொல்றதெல்லாம் கேஷுவலா எடுத்துப்போம்ல அப்போ. ஆமா. அது மாரி நெறைய விஷயங்கள் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, எவ்ளோ திங்க் பண்ணி, எவ்ளோ விஷயங்கள வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்றது எப்படி? ம். ஒரு விஷயத்த நம்ம முன்னுக்கு வரணும்னா, அத எப்படி ஃபோக்கஸ் பண்றது? இது மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காரு. இன்னும் நெறைய நாள் அவரோட சேர்ந்து இருக்க முடியல. ஸோ, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து என்னோட ஆத்ம திருப்தி ஒண்ணு. எனக்கும் அந்த ஃபீல்டு புடிச்சிருக்கு. அப்பாக்கு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய ட்ரிபியூட்டா தான் வந்து நான் இத பார்க்குறேன். ஸோ, ம். அந்த விஷயத்துல ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு எனக்கு இந்த ஜர்னி, நாடக ஜர்னின்னு. ஸோ, பொக்கிஷமா பாதுகாக்கிறதுன்னு சொன்னோன்னா, அவர் வந்து ஒரு பயங்கர தீவிரமான ஒரு லேர்னர். ஒரு நாள் கூட டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நானும் அந்த பாணியில தான் போயிட்டுருக்கு. கடைசியா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தபோது கூட கம்ப்யூட்டர்ல அப்பதான் வந்த புதுசு அதெல்லாம் ம். ம். ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து டெய்லி ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கணும். நம்மளோட கற்றல் என்னைக்கு நிக்கிறதோ, அன்னைக்கு லைஃப் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.